Hi friends, good morning. இன்னைக்கு வந்து தூதுவளை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தூதுவளை வந்து நான் ஒரு கட்டு வாங்கினேன். இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இவ்வளவுதான் வந்திருக்கு. சோ இதுக்கான மெஷர்மென்ட் தான் நான் இப்ப சொல்றது. இதுக்கு வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு புளி இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கடைசியா சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காவும் தேவைப்படும். இப்போ எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அது கூடவே 2 பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், சரி ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்க்கலாம். இது கூட இந்த புளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தூதுவளை வந்து இதுல போட்டு வதக்கிக்கலாம். புளி வந்து இதிலே போட்டுக்கோங்க, அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போய்டும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தூதுவளை சேர்த்துக்கலாம். இந்த இலை சுருண்டு வர அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 பத்து அளவுக்கு தேங்காய் சேர்த்து வெறும்னா அதை ஓட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஓட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்ததையும் இதுல போட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதுல வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சினா சரியா மசியாது, அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, கொஞ்சமா தண்ணி. இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு இதுல சேர்த்துக்கிட்டா நம்மளோட துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுங்க. தூதுவளை துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரைஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. சளிக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்கும். அது இல்லாமல் பயங்கர டேஸ்டியாகவும் கூட இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.